வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். டெல்லி போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் மாணாக்கர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் சீரிய நடவடிக்கைகளால் வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் சார்பில் 43.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார். கட்டட வரைபட ஒப்புதலுக்கான கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். டெல்லி போட்டி தேர்வு பயிற்சி நிறுவனத்தில் UPSC தேர்விற்கு பயிற்சி பெற்று வந்த 3 மாணாக்கர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற உள்ளது. அரசியல் சாசன பிரிவின் விதி 176 கீழ் இதுகுறித்து விவாதிப்பதற்கான அனுமதியை மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வழங்கியுள்ளார். இளைஞர் நலன், நகர்ப்புற கட்டமைப்பு மற்றும் ஆளுமையின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய பிரச்சனை இது என்று அவர் குறிப்பிட்டார். கல்விக்கான சிறப்பு பயிற்சிகள் தற்போது வணிகமயமாகியுள்ளதாக கவலை தெரிவித்த அவர், செய்தித்தாள்களின் முதல் 2 பக்கங்களில் பயிற்சி நிறுவனத்தின் விளம்பரங்களே அதிக அளவில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டினார். இதனிடையே டெல்லி பயிற்சி அகாடமியில் மாணாக்கர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை வேண்டுமென்று மக்களவையில் காங்கிரஸ், பிஜேபி உறுப்பினர்கள் கோரியுள்ளார்கள். இதுகுறித்து விசாரிக்க உள்துறை அமைச்சகத்தின் குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி உறுப்பினர் தெரிவித்தார். காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூர் பேசுகையில், எந்தவித இழப்பீடும் இந்த சம்பவத்திற்கு ஈடு செய்ய இயலாது என்று குறிப்பிட்டார். சமாஜ்வாடி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பேசுகையில், இந்த பயிற்சி நிறுவனத்திற்கு அனுமதி அளித்த அலுவலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் சீரிய கொள்கை நடவடிக்கைகளால் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நாட்டில் வேலையில்லா பஞ்சம் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். வரும் காலங்களில் வேலைவாய்ப்பின்மை 3% குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் தொழிலாளர் பங்களிப்பு விகிதமும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை விகிதமும் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் தொடர்பான பட்ஜெட்டிற்கு பிந்தைய மாநாட்டில் நாளை உரையாற்றுகிறார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் தொழில்துறையின் பங்கு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொழில்துறையினர், படைப்பாற்றல் திறனாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு, முன்னேற்றம், வளம், நிலைத்தன்மை போன்றவற்றை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைப்பு மற்றும் நம்பகத்தன்மையின் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். டோக்கியோவில் குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டிற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியாவை உள்ளடக்கிய குவாட் நாடுகளின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து திருப்தி வெளியிட்டார். வரும் ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அட்டவணை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். புலிகள் பாதுகாப்பில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் 25வது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய உயர்நிலை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். புலிகள் வாழ்விடத்தை பாதுகாத்து சர்வதேச அளவிலான கட்டமைப்பு முறையை உருவாக்குவதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய புலிகளின் எண்ணிக்கையில் 80% இந்தியாவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசனகுடி பகுதியில் புலி பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
ஆவின் நிறுவனத்தின் சார்பில் 43 கோடி 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் நாள் ஒன்றுக்கு 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட பால் பண்ணை, திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பால் பண்ணையில் நாளொன்றுக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர், மோர் தயாரிக்கும் ஆலை, மாதவரத்தில் நோய் கிருமிகளை கண்டறியும் மேம்படுத்த ஆய்வகம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக 391 புதிய வாகனங்களை முதலமைச்சர் இன்று வழங்கினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு எஸ். ரகுபதி கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டார். குற்றவாளிகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், காவல்துறை சிறப்பாக செயல்படுவதால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் இணையதள கட்டட அனுமதி பெறுவதற்கான ஒப்புதல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட கட்டட வரைபட ஒப்புதல் வழங்குவதன் திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே நீர்நிலைகளையும் சாலைகளையும் சீரமைக்க மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர்ப்புறங்களில் நடைபெறும் குடிநீர் திட்டப்பணிகள், பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். திருத்தணி முருகன் திருக்கோவில் வளர்ச்சி திட்ட பணிகள் 120 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்தார். செய்தியாளரிடம் பேசிய அவர், வனத்துறை அனுமதி பெற்று யானை வளர்ப்பவர்கள் அதனை வழங்கினால் கோவிலில் யானை வளர்க்கப்படும் என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை மக்கள் நீதிமன்றம் எனப்படும் லோக் அதாலத் நடைபெறுகிறது. நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காண்பதே இதன் முக்கிய நோக்கம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கே.வி. விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதிமன்றத்திலே குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு, வாகன விபத்து வழக்கு, எந்தெந்த வழக்கில் சுமூகமாக தீர்வு காண இயலுமோ அந்த தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு அளிக்கும். இதில் எந்த விதமான கட்டாயப்படுத்தலும் கிடையாது. இதனால் என்ன பயன் என்றால், உங்கள் வழக்கு விரைவாக முடிவதோடு உங்களுக்கும் பிடித்தமான ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது. இதற்காக காணொலி மூலம் உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகலாம். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரிய கருப்பன் சிவகங்கையில் செய்தியாளரிடம் தெரிவித்தார். கர்நாடக மாநில அணைகளிலிருந்து காவிரியில் பெருமளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணையிலிருந்து விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று நண்பகல் 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த அளவு இன்று காலை 10 மணி முதல் 16,000 கனஅடியாகவும், நண்பகல் 12 மணி முதல் 20,000 கனஅடியாகவும் அதிகரிக்கப்பட்டது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 117.38 அடியாக உயர்ந்த நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு 1,53,000 கனஅடியிலிருந்து 1,21,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேட்டூரிலிருந்து ஜி. விஜயகுமார். இதனிடையே திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு தயாளகுமார் மேட்டூர் அணையின் உபரி நீர்ப்போக்கியான 16 கண் பாலம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு முன்னேற்பாட்டு பணிகளை பார்வையிட்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 90,000 கனஅடியாக நீர்வரத்து இன்று நண்பகல் வாக்கில் குறைந்துள்ளது. நாமக்கல் மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான ஜனதா நகர், மீனவர் தெரு, நாட்டாக்கவுண்டன் புதூர், அகரகாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒலிபெருக்கியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் நீர் நிலவரம் குறித்து அரசு துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இன்று கொரிய இணையை எதிர்கொள்கிறது. பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சிராஜ் இணை இன்று பங்கேற்பதாக இருந்த ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நாளை இந்த இணை இந்தோனேஷிய இணையுடன் மோதுகிறது. ஹாக்கி போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லி போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் மாணாக்கர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் சீரிய நடவடிக்கைகளால் வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் சார்பில் 43.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார்.
கட்டட வரைபட ஒப்புதலுக்கான கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.